சிம்பிளான ஒரு ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி, அடுத்து ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா தான் இந்த கிச்சடிக்கு காரம், ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட், பீன்ஸ், பீஸ், தக்காளி இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் 1 டம்ளர் தண்ணியில் இப்போ காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டிப்படாமல் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். ரவை நல்லா வெந்து வந்துடும். இறக்கிறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி நிறைய சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இது இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.